இந்த நவீன காலகட்டத்துல நாம எவ்வளவுதான் எல்லா துறைகள்லயும் அதீத வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட நம்மளோட முன்னோர்களை பத்தியும் நம்மள ஆண்ட நம்மளோட தமிழ் மன்னர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் கூட குறையலன்னே சொல்லலாங்க. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்போ சமீபத்துல வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தை சொல்லலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த படத்து மேல காட்டின ஆர்வமும் அதை பத்தின ஆராய்ச்சியும் நம்மள ஆச்சரியப்பட வச்சது இல்லையா? இப்போ இங்க நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூவேந்தர்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா இந்த 3 அரசுக்கும் சவால் விட்ட ஒரு சிம்ம சொப்பனமா வாழ்ந்த, இவங்களுக்கு இணையா இருந்த, வள்ளல்களின் நாயகனாக பரம்பு நாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மாவீரன், பெயரிலேயே வள்ளல் அப்படிங்கிற குணத்தை வச்சிருந்த மாமன்னன் வேள்பாரிய பத்தி தான் இந்த ஆடியோ சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். வேள்பாரி அப்படிங்கிற மாமன்னன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்ச அந்த அரசன் தான் இந்த வேள்பாரி. சரி, இந்த மாவீரனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்டைய கால தமிழகத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சுமார் 300ல இருந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி காவிரி, வைகை மாதிரியான ஆற்றங்கரையில தான் மூவேந்தர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. இவங்களோட ஆட்சி தலைமைய ஒத்துக்காத, ஏத்துக்காத சில சுதந்திர இன குழுக்கள் இருந்துச்சு. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அதியர், மலையர், வெளிர் அப்படின்னு 20க்கும் மேல இன குழுக்களா இருந்தாங்க. இவங்கெல்லாம் மலை மற்றும் காடுகள் சார்ந்த பகுதிகளை ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்படி பரம்பு அப்படின்னு சொல்லப்படுற மலை பகுதியை ஆண்டவர் தான் இந்த வேளிர் குல தலைவரான நம்ம வேள்பாரி. சங்க காலத்துல புறம்பு மலைன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்புறமா திருநெலக்குன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சமய இலக்கியங்கள்ல திருக்கொடுங்குன்றம் அப்படின்னு பெயர் மாறி இப்போ பிரான்மலை அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு அம்சம் கொண்ட புறம்பு மலை பகுதிய நம்ம மாமன்னன் வேள்பாரி தன்னுடைய வீரத்தாலையும் வள்ளல் குணத்தாலையும் நல்லாட்சி நடத்தியிருக்காரு. அவரோட சமகாலத்துல ஆண்ட மூவேந்தர்களை விட தன்னோட வள்ளல் குணத்தால தமிழகம் முழுக்கவும் பெயரும் புகழும் அடைஞ்சாரு வேள்பாரி. கபிலர் மட்டும் இல்லாம ஔவையார், நக்கீரர், சுந்தரர் மாதிரியான சங்ககால தமிழ் புலவர்களும் மன்னன் வேள்பாரிய பத்தியும் புறம்பு மலைய பத்தியும் பாடியிருக்காங்க. இவங்களோட சேர்த்து பக்தி காலத்து அருணகிரிநாதரும் திருஞான சம்பந்தரும் கூட மன்னன் வேள்பாரியோட பெருமைகளை பத்தி பாடியிருக்காங்க. வள்ளல்கள் எல்லார விடவும் மிக உயர்ந்தவனா மன்னன் வேள்பாரிய சங்க காலத்து தமிழ் புலவர்கள் பாடியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மாமன்னன் வேள்பாரி படர்றதுக்கு கொடி இல்லாம இருந்த முல்லை கொடிக்கு அவர் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அந்த முல்லை கொடி படர்றதுக்கு வழி ஏற்படுத்தினாரு. இந்த அற்புதமான புகழ் செயல்தான் மக்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. அவரோட இந்த கொடை வள்ளல் குணமும் தான் மாமன்னன் வேள்பாரிய தனித்துவமான ஒரு அரசனா உயர்ந்த நிக்கவே காரணமா இருந்துச்சு. இப்படி ஒரு குறுநில மன்னனா இருந்தாலும் தன்னுடைய வள்ளல் குணத்தாலையும் தன்னுடைய ஆட்சி முறையாலையும் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிற விதத்தாலையும் தென் தமிழகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சாரு. அவரோட புகழ் காத்தை விட வேகமா பரவுச்சு. இன்னும் சொல்ல போனா பருவம் தவறாம பொய்க்காம பெய்யற மழைய மன்னன் பாரியோட குடைத்திறனுக்கு நிகரா ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வறுமையில வாடுற புலவர்களுக்கு அள்ளி கொடுத்தவரு அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்காங்க. இப்படி புகழோட இருந்த மாமன்னன் வேள்பாரி எப்படி இறந்து போனாரு? உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளல் எப்படி ஏமாற்றப்பட்டாரு? எப்படி நயவஞ்சகத்தால கொல்லப்பட்டாரு? படை வலிமையோட இருந்த மன்னன், மக்கள் செல்வாக்கோட நல்லாட்சி கொடுத்த மன்னன், அன்பினாலேயே ஆட்சி நடத்திய மன்னன், அவரோட வேலர் குலவசம் இருக்கிற தேவவாக்கு விலங்குகளுக்காக உயிர் பறிக்கப்பட்டாரா? அதிர்ச்சி கலந்த அந்த அரசனோட வாழ்க்கையையும் ஆட்சி முறையையும் வீழ்ச்சியையும் அடுத்து வர அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். இயற்கை கொடுக்குது, நாம வாழறோம். ஆனா அந்த இயற்கையை கெடுக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் பரம்பின் ஈட்டி, இந்த பாரியின் ஈட்டி அவங்களுக்கு எதிரா பாயும் அப்படின்னு முழங்கின, இயற்கைக்காகவும் போராடின கொடை வள்ளல் வேள்பாரிய பத்தி இனி வரப்போற எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 1. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அரசவையோ இல்லனா நிர்வாகத்துக்கு துணையா இருக்கிற இணைய வசதிகளோ அந்த காலத்துல இல்ல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி எல்லாருக்கும் ஒரே அரசன் அப்படிங்கிற நிலைமை இல்லாம இருந்த அந்த காலத்துல நிறைய குழுக்கள்,
மற்றும் குலங்கள் அப்படின்னு தனித்தனியா இருந்துச்சு. அப்படி அந்த குழுக்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாங்க. சில தலைவர்கள் அவங்க குழுக்களுக்காக மட்டுமே பாடுபட்டாங்க. சில பேரு அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்குன்னு ஒரு தலைவனை தேர்வு பண்ணினாங்க. இது நிர்வாகம் பண்றதுக்கும் வணிகம் பண்றதுக்கும் ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப சில குழுக்கள் மேல மத்தவங்க ஆதிக்கம் பண்ணினாங்க. இதுக்கு உதாரணமா சில வசதிகள், போர் வீரர்கள் இருக்கிற தலைவர்கள் அவங்களோட இனத்தோட குலத்தோட பெயர்களை அந்த குழு மன்னர்களுக்கு கொடுத்து அவங்களையும் தங்களோட பெரிய குழுவுல சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க அரசர்களா ஆயிட்டாங்க. அவங்களுக்கான அதிகாரம், அரசமைப்பு, தங்களுக்கு கீழே இருக்கிற மக்கள் மேல ஆட்சியையும் அதிகாரத்தையும் பண்ணி அவங்களோட எல்லைய விரிவுபடுத்தினாங்க. இத பிடிக்காத சில சுதந்திர இன குழுக்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. அவங்க இந்த மாதிரியான ஆட்சிக்கு ஒத்துக்காம சுதந்திரமாவே வாழ நினைச்சாங்க. அப்படி வாழ நினைச்ச நிறைய இனக்குழுக்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு இனத்துக்கு ஒவ்வொரு தலைவனும் இருந்தாங்க. இப்படி பாண்டிய நாட்டுல இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதிகள்ல ரொம்பவும் பெயர் வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு தான் மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி திணை. ஒரு பச்சை மலை தொடர்ல இருக்கிற 300 கிராமங்களை சேர்த்த புறம்பு மலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த குறிஞ்சி திணைக்கு அரசனா இருந்தவர் தான் வேள்பாரி. காலம் காலமா மக்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிற வேளிர் குலத்தை சேர்ந்தவர் தான் மாவீரன் வேள்பாரி. சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய மனசுல ஆழமா இருந்ததுனால வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் அதை கடைபிடிச்சிட்டு வந்தாரு. கருணையோடவும் அன்பு வழியிலையும் மக்களோட நலனுக்காகவே நல்லாட்சி நடத்தினவர் தான் நம்ம கொடைவள்ளல் வேள்பாரி. இந்த புறம்பு மலையை பத்தி சொல்லணும்னா அங்க பயிர் விளைவிக்கிற வேலையே புறம்பு மலையில இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கையாகவே மூங்கில், நெல், தேன், அப்புறம் இறைச்சி வகைகள் எல்லாமே அங்க கிடைக்கிறதுனால மக்கள் எல்லாரும் வணிக ரீதியா ரொம்பவும் சிறப்பான வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல வளத்தோட செழிப்போட இந்த புறம்பு மலை இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது. புறம்பு மலையோடைய வளத்தை பத்தி கேள்விப்பட்ட நிறைய பேரு அந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்தை அடையிறது அப்படிங்கறது அவ்வளவு சுலபமான விஷயமா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மலையை அடையறதுக்கான வழி ரொம்பவே சிக்கலாகவும் விஷ பூச்சிகளும் விஷ செடிகளும் கடினமான பாதைகளுமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மலைய ரொம்ப நேர்த்தியான முறையில ஆட்சி பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு வளமான வாழ்வு கொடுத்திருக்காரு. நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி அவரை பார்க்க வரவங்க யாரா இருந்தாலுமே அவங்க மனசு நிறைய அவங்க தூக்க முடியாம தூக்கிட்டு போற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் வீர வேள்பாரி. மாவீரன் வேள்பாரியோட இளமை வாழ்க்கையும் ஒரு சுவாரஸ்யமான காதல் வாழ்க்கையாதான் இருந்திருக்கு. அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாரியோட மனைவி பொதினி மலை தலைவனான மேலகனுடைய மகள் ஆதினி. இந்த பொதினி மலை பேருக்கேத்த மாதிரி நிறைய மூலிகைகளும் பொன் வளம் இருக்கிற இடமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆயுதங்களுக்கு பட்டை தீட்டுற வேலையும் வைர கற்களுக்கு பட்டை தீட்டுற தொழிலும் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த தொழில் தான் வேள்பாரி பொதினி மலையை நோக்கி போறதுக்கான காரணமா இருந்துச்சு. ஒரு தடவை சேர படைகளோட சண்டை போட்டு அவங்கள போர்ல தோற்கடிச்சாரு. அந்த போர்ல வேள்பாரி வெற்றி அடைஞ்சாலுமே ஒரு விஷயம் அவரை யோசிக்க வச்சது. அது என்னன்னா சேர படையில இருந்து கிடைச்ச ஒரு ஈட்டியும் அது செய்யப்பட்ட விதம் அவரை ரொம்பவே வியப்படைய வச்சது. அத பத்தி அவரோட ஆயுத படையில விவாதிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு பாணர் வேள்பாரிய சந்திக்கிறாரு. அந்த பாணர் மூலமா இந்த மாதிரியான நேர்த்தியான போர் ஆயுதங்களை செய்யக்கூடிய இடம் பொதினி மலை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் பொதினி மலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி போற வழியில எதிர்பார்க்காத நிறைய ஆபத்துகளையும் தாண்டி அந்த பொதினி மலையை அடைஞ்சாரு. பொதினி மலை தலைவனான மேலகனும் அவருடைய அந்த பயணத்துக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மன்னன் வேள்பாரிக்கு தேவையான ஆயுத நேர்த்தி முறையையும் அதுக்கு தேவையான பொருள்களையும் கொடுத்து அவரோட வருகைக்கான தேவையை தீர்த்து வச்சாரு. அப்படி பொதினி மலையில இருந்த நாட்கள்ல மேலகனின் மகளான ஆதினிய பாக்குறாரு. ஒரு பக்கம் ஆயுத நேர்த்தி முறைக்காக வந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட காதலுக்காகவும் வந்தது நிறைவடைஞ்சிச்சு. அதாவது வேள்பாரியோட வீரத்தையும் உதவி பண்ற குணத்தையும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த ஆதினி வேள்பாரிய நேர்ல பார்த்த உடனே அவர் மேல காதல் வசப்பட்டிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட மேலகன் வேள்பாரிக்கும் இதுல விருப்பம் இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு.
இப்படித்தான் ஆயுத யுக்திக்காக பொதினி மலைக்கு போனவரு அவருடைய மனைவி ஆதினியோட திரும்ப புறம்பு மலைக்கு வந்தாரு. வேள்பாரியோட ஆட்சி முறைய பத்தி சொல்லணும்னா, மக்களோட மக்களாகவே அவரையும் நினைச்சு அவங்க கூட வாழ்ந்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவன் தான் நம்ம வேள்பாரி. இவரு எப்ப மக்கள் மத்தியில வந்தாலும் அந்த மலை மக்கள் அவங்களோட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விளை நிலத்துல விளைஞ்ச பொருட்களை மன்னருக்கு கொடுத்து தங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துவாங்க. இப்படி மக்களோட அன்பையும் மனசையும் கவர்ந்தவரு தான் மாமன்னன் வேள்பாரி. பாரியும் அப்பப்ப குடிமக்களோட நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாரு. பழகுறதுக்கு ரொம்பவும் எளிமையாகவும் கருணை உள்ளத்தோடவும் இருந்தாரு. இன்னும் சொல்லணும்னா, ஒரு தாய் கிட்ட அவங்க குழந்தைங்கள்லாம் போற மாதிரி மன்னன் வேள்பாரி கிட்ட அவரோட குடிமக்கள் எல்லாரும் ஆவலா போய் அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்களாம். அப்படி குறைகளோட வர்ற மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் நொடி பொழுதுல நிறைவேற்றுற இயல்பு நம்ம வள்ளலரசன் வேள்பாரி கிட்ட நிறையவே இருந்திருக்கு. மக்கள் மட்டும் இல்லாம விலங்குகள் கஷ்டப்பட்டாலும் கூட ஓடி போய் உதவி செய்யற மனப்பாங்க இருக்கிறவர் தான் இந்த வேள்பாரி. இது மாதிரி எல்லா உயிர்கள் கிட்டையும் அன்போட இருப்பாரு. இப்படிப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய மக்களை ஆட்சி செஞ்சவர் தான் நம்ம வள்ளல் வேள்பாரி. சங்க கால தமிழகத்துல கொடை வள்ளல் யாருன்னு சொல்லும் போதெல்லாம் மாமன்னன் வேள்பாரியவே முதன்மையா வச்சு பாடுவாங்க. அது எப்படின்னா, செல்வர்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் வள்ளல் பாரி கொடுப்பான். இது எல்லாத்துக்கும் மேல யார்கிட்டையும் இல்லாத ரொம்பவும் அரிய வகையான தேவ வாக்கு விலங்கு அப்படிங்கிற ஒரு விலங்கு இந்த புறம்பு மலையில இருந்துச்சு. அதை பத்தி வரப்போற எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 2. நம்ம பண்டைய தமிழகத்துல வாழ்ந்த நம்மள ஆட்சி செஞ்ச எவ்வளவோ மன்னர்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப சில மன்னர்கள் மட்டும்தான் இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒன்றி இருக்காங்க. அவங்களோட அருமை பெருமைகளும் ஆட்சி முறைகளையும் பத்தி தெரிய வரும்போது அது ரொம்ப பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இப்படியும் சில மன்னர்கள் மக்களை நேசிச்சிருப்பாங்களா, அரவணைச்சு நல்லாட்சி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரிய வரும்போது உண்மையாவே அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படி அந்த வரிசையில ஒரு முக்கிய இடத்துல இருந்தவர் தான் நம்ம கொடைவள்ளல் மாமன்னன் வேள்பாரி. நம்மளுடைய சங்க கால தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டிய அரசர்கள் தோற்கடிக்காத எதிரி நாட்டு மன்னர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட 3 அரசர்களும் ஆச்சரியப்பட்டதும் ஒரு காரணத்துக்காக ஒரு குறுநில மன்னன் அழிக்கணும்னு நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணி தோல்வியையும் பார்த்தாங்க அப்படின்னா அது நம்ம மாவீரன் வேள்பாரி தாங்க. மூவேந்தர்கள் கிட்ட இல்லாத போர் படைகளே இல்ல, அவங்க செய்யாத போர் யுக்திகளே இல்ல. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, கப்பற்படை அப்படின்னு எண்ணற்ற வீரர்கள், போருக்காக விலங்குகள் அப்படின்னு நல்ல பலத்தோட தான் இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் நம்ம மாமன்னன் வேள்பாரியோட திறமையையும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் அறிவாற்றலையும் போர் புரியும் முறையையும் பார்த்து வியந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தனி ஆளா இருந்தும் தன்னுடைய போர் திறமையாலையும் தன்னோட வாரி வழங்கும் வள்ளல் குணத்தாலையும் மூவேந்தர்களையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. எப்படின்னா, அந்த காலத்துல மன்னர்கள் பொதுவா பேருக்கும் புகழுக்கும் அவங்கள பத்தி புகழ்ந்து பாடல்கள் பாடுறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படி புகழ்ந்து பாடுற புலவர்களுக்கு சன்மானமும் கொடுத்தாங்க. அதாவது பொற்கிழின்னு சொல்லப்படுற பொற்காசுகளோட முடிப்பு தான் அது. மூவேந்தர்கள் இந்த மாதிரியான சன்மானம் கொடுத்துட்டு இருந்தப்பதான் பெரிய அளவிலான பொன் மூட்டையையும் அதோட சேர்த்து அரசனோட அன்பையும் கருணையும் சேர்த்து கொடுத்து எல்லா புலவர்களோட விருப்பமான அரசனாகவும் கவிஞரசர்களோட புலவர்களோட அன்புக்கு அதிபதியாகவும் இருந்த ஒரே அரசன் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம கொடைவள்ளல் மன்னன் வேள்பாரி தாங்க. பாண்டிய நாட்டுல ஒரு சிறப்பு மலை பிரதேசம் அப்படின்னு சொன்னா அது புறம்பு மலையாதான் இருக்கும். ஏன்னா அந்த மலையில இல்லாத மூலிகைகளே இல்ல. நல்ல நில வளம், நல்ல நீர் வளம் இருக்கிற, மக்கள் வளமையாவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் வாழறதுக்கு ரொம்பவும் ஏற்ற இடமா அந்த புறம்பு மலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட இடத்துக்கு அந்த குறு நிலத்துக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு அரசன் தான் நம்ம வள்ளல் வேள்பாரி. இந்த நிலத்துல எந்த அளவுக்கு வளமை இருக்குதோ அதே அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மன வளமை மன்னன் பாரிக்கிட்டையும் இருந்துச்சு.
மன்னன் வேள்பாரி படிச்ச அறிஞர்களையும் கவி பாடும் புலவர்களையும் எந்த அளவுக்கு மதிச்சாருன்னா, வேள்பாரியோட புறம்பு மலைக்கு வர்றதுக்கான பாதை அவ்வளவு சுலபமானதா இல்ல. வழிகள்லயே மூலிகை மரங்கள், செடிகள், விஷ செடிகள், விஷ பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரம் நடந்தே வர வேண்டியும் இருக்கும். அப்படி வேள்பாரிய சந்திக்க விரும்புற புலவர்கள் நடக்க முடியாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள தன்னோட தோல்ல தூக்கிட்டு புறம்பு மலைக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு அவங்க மேல அன்பும் மரியாதையும் தமிழ் மேல மாறாத பற்றும் காதலும் வச்சிருந்தாரு மன்னன் வேள்பாரி. பொதுவா ஒரு நாட்டோட நிலவரம், ஆட்சி செய்யற அரசன், அரசனோட ஆணைகள், அவரோட போர் அணுகுமுறைகள், அரசன் ஆட்சியில மக்களோட நிலைமை, மன்னனோட கொடைத்தன்மை, அந்த நாட்டோட செல்வம், வளமை, சிறப்பு, இப்படி எல்லாத்தையும் மக்களுக்கு தங்களோட கவிதைகள், பாடல்கள் மூலமா தெரியப்படுத்துறது கவிஞர்கள், பாணர்கள், அப்புறம் புலவர்கள் தான். இப்படி இவங்க எல்லாரும் தமிழகத்தோட எல்லா அரசர்கள், மன்னர்கள், குறுநில மன்னர்களை பத்தி பாடினாலும் அந்த காலத்துல சங்க கால மூவேந்தர்களோட பெருமைகள் தான் நாடு பூராவும் பரவி இருந்துச்சு. இந்த வரிசையில மத்த மன்னர்களை விட ஒரு சின்ன நிலப்பரப்ப ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில மன்னனோட புகழ 8 திக்கும் பரப்பிட்டு இருந்தாங்க. அப்படி பாணர்கள் எல்லாரும் ஒரு அரசனோட புகழ தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்ட கபிலர்களுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த இடத்துல சங்க கால புலவர் கபிலர் யாரு, அவர் எப்படி வேள்பாரியோட நெருங்கிய நண்பனா ஆனாரு அப்படிங்கறத பார்க்கலாம். சங்க காலத்துல தமிழ் பற்றி பாடிய புலவர்கள் மத்தியில ரொம்பவும் பெயர் பெற்ற இலக்கிய புலவர் தான் நம்ம கபிலர். இவர் பாடுறப்போ மத்த புலவர்கள் யாரும் பாடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவரோட பாட்டுக்கள் எல்லாரையும் மெய்மறக்க வச்சிடும். இப்படி பேர் வாங்குற கபிலருக்கு மூவேந்தர்களை விட ஒரு குறுநில மன்னனால பாணர்கள் புலவர்களாலேயே தூக்க முடியாத அளவுக்கு மூட்டை மூட்டையா பரிசுகளை வாரி வாரி கொடுக்க முடியுமா அப்படின்னு சந்தேகமும் ஆச்சரியமும் வந்துச்சு. அந்த ஆச்சரியம் அந்த குறுநில மன்னன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமா மாறுச்சு. அந்த ஆர்வம் புலவர் கபிலரை வள்ளல் வேள்பாரி இருக்கிற அதிசய மலையான புறம்பு மலையை தேடி நடக்க வச்சுச்சு. அப்படி புறம்பு மலைக்கு போறதுக்கான பயணத்துல பல கஷ்டமான பாதைகளையும் சோதனையான சில இரவுகளையும் தாண்டி அவருக்கு துணையா வந்த சிலரோட சேர்த்து கபிலரும் பாதி வழியிலேயே சோர்வடைஞ்சதா தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் வேள்பாரி தன்னோட தோள் மேல தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருந்ததை பார்த்த புலவர் கபிலர் அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்ததும் யாருன்னே தெரியலனாலும் உதவி செய்யற அந்த குணத்தை பார்த்தோம். அப்படி பார்த்த முதல் நிமிஷத்திலேயே ரொம்பவும் ஈர்க்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வள்ளல் வேள்பாரி கிட்ட பழக பழக அவரோட உண்மையான அன்பும் கருணையும் வாரி வழங்கும் பண்பையும் பார்த்துட்டு பாரியின் வல்லமைக்கு இணை மழை மட்டுமே, பரிசிலாக கேட்டால் தன்னையே கொடுத்து விடுவான் அப்படிங்கிற தன்னோட பாடல்கள் மூலமா உண்மையிலேயே இவர்தான் கொடை வள்ளல் அப்படின்னு தமிழகம் பூராவும் பரப்பினாரு. இது போல மன்னன் வேள்பாரியோட பெருமைகளையும் சாதனைகளையும் பத்தி நிறைய பாடல்களை பாடி மன்னன் வேள்பாரிக்கு உற்ற உயிர் நண்பனாகவும் ஆனாரு. சங்க இலக்கியமான புறநானூறுல மன்னன் வேள்பாரியோட வள்ளல் குணத்தை போற்றி புகழ்ந்து பாடப்பட்டிருக்கு. அதாவது, பூத்தலை அரா அப்புனை கொடி முல்லை நா தழும்பு இருப்பப்படாது ஆயினும் கரங்கு மணி நெடுந்தேர் கொள்க. அதாவது, ஒரு முல்லை செடி அது தொடர்ந்து படர ஒரு வழி இல்லாம தடுமாறிட்டு இருக்கு. அதுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. ஆனா அந்த பக்கமா தன்னுடைய தேர்ல உலா வந்துட்டு இருந்த மன்னன் வேள்பாரி அவர் பயணம் செஞ்ச அந்த தேரையே முல்லை செடிக்கு கொடுத்துட்டு அது படர உதவி செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா, உயிரோட இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி அருமையான அழகான ஒரு தேர் செஞ்சு அந்த தேரை ஒரு சாதாரண முல்லை செடிக்கு அந்த செடி படர ஒரு வழி இல்லாம உதவி கேட்கறதுக்கு வாய் கூட இல்லாத ஒரு செடிக்கு தன்னுடைய தேரை கொடுத்தாருன்னு சங்க கால பாடல்ல சொல்லியிருக்காங்க. இது மன்னன் வேள்பாரிக்கு வள்ளல்களின் வள்ளல் வேள்பாரி அப்படின்னு பேர் வர காரணமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு பரம்பு மலையையும் மலைய சுத்தி பாதுகாப்பும் செஞ்சு வச்சிருந்தாரு அப்படிங்கிற இந்த சிறப்புமே மன்னன் வேள்பாரியோட பெருமைகள்ல அடங்கும். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 3. பொதுவா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வீரத்திலையும் சரி, போர் புரியிற யுக்தியிலையும் சரி, முதன்மையா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மூவேந்தர்களா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட போர் முறைகள் எல்லாமே சிறிய
இல்ல பெரிய நிலப்பரப்புகள்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதோட சேர்த்து கடல் கடந்தும் அவங்களுடைய ஆட்சிய பரப்பினாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா குறிஞ்சி திணைன்னு சொல்லப்படுற மலை சார்ந்த பகுதிகள்ல இவங்களுடைய ஆதிக்கம் இல்லாம தான் இருந்துச்சு. அப்படி மலையும் மலை சார்ந்த பகுதிகள்ல தன்னோட முழு பார்வையையும் முழு கவனத்தையும் ஒரு சேர வச்சிருந்தாரு வேள்பாரி. காட்டுல இருக்கிற நெளிவு சுழிவுகள், நீரோடை எங்க இருக்கு, என்னென்ன ஆபத்துகள் எப்பப்ப வரும் அப்படின்னும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, எந்த மாதிரியான நுட்பத்தை வச்சு எப்போ அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இதனாலேயே அவரை வீழ்த்துறதுக்கும் ஏன் இவரை போர் முறையில நெருங்க கூட முடியாத மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு தன்னை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணை, அதாவது இயற்கைய வச்சே தன்னுடைய பரம்பு மலைய சுத்தி அமைச்சிருந்தாரு. பரஸ்பர போட்டி, பொறாமை, ஆட்சி விரிவாக்கம், அண்டை நாட்டை ஆக்கிரமிக்கிறது, தங்களோட புகழ பரப்புறது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் மனிதர்கள் சின்ன சின்ன அரசர்களோட போர் புரிஞ்சாங்க. அதுல சில சிற்றரசர்கள் அடிபணிஞ்சாங்க, சில பேரை எதிர்த்து நின்னாங்க, போரை எதிர்கொண்டாங்க. அந்த மாதிரி எதிர்த்து நின்னவங்கள்ல முக்கியமானவரு நம்ம மாவீரன் வேள்பாரி. அப்படி மூவேந்தர்கள் கிட்ட வேள்பாரிக்கு அரசியல் ஆட்சி ரீதியான போர்களை விட தனிப்பட்ட காரணங்களுக்காகவே வேள்பாரி மேல போர் தொடுத்தாங்க. அதாவது ஒரு அரசனுக்கும் ஒரு காரணம். அது என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல சேர மன்னன் அவரோட ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்த முடிவு செஞ்சு எல்லா பக்கமும் படையெடுக்கிறாரு. அப்புறம் பரம்பு மலைய முற்றுகையிட முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த சண்டையில சேர மன்னன் கிட்ட சரணடையவும் சமாதானமா பேசுறதுக்கும் வேள்பாரிக்கு விருப்பம் இல்ல. சண்டைக்கு தயாரா இருக்காரு நம்ம குறிஞ்சி வேந்தன் வேள்பாரி. இந்த போர்ல அந்த சேர மன்னரோட அப்பாவோட தலைய வெட்டிடுறாரு வேள்பாரி. அந்த போர்ல வெற்றியும் அடைகிறாரு. அதுல இருந்து மன்னன் வேள்பாரிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு தந்தைய பலி கொடுத்த சேர மன்னன் துடிச்சிட்டு இருக்காரு. இது மூவேந்தர்கள்ல முதல் பகை. ரெண்டாவது சோழ மன்னன். வேள்பாரி கிட்ட எதனால போர் புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல புறம்பு மலை மக்கள் அவங்களோட செல்வங்களை, அவங்களுடைய முன்னோர்களோட சொத்துக்களை பாலி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துலதான் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. வேள்பாரி அதை தன்னுடைய சொந்த பாதுகாப்புல ரொம்பவும் சிரத்தை எடுத்து நிறைய காவல் அடுக்குகள் போட்டு பாதுகாத்துட்டு வந்தாரு. அந்த பழைய கால செல்வங்களை பத்தி இந்த சோழ மன்னன் அவருடைய நம்பிக்கையுள்ள ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா பாலி அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய சாதகமான விஷயமா இருந்துச்சு வேள்பாரிக்கு. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த சோழ மன்னனோட படைய திரும்பி ஓட வச்சாரு. அதாவது செல்வங்கள் ஆதிமலை பக்கமா தான் இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் மூலமா பரப்பி விட்டாரு. அதை நம்பி ஆதிமலை பக்கமா தன்னுடைய யானை படைய கிளப்பினாரு சோழ மன்னன். அந்த சமயத்துல புறம்பு மலை வீரர்களும் மக்களும் கட்ட எறும்புகள் இருக்கிற பொட்டலங்களை மேல இருந்து யானை மேல விழுற மாதிரி போட்டாங்க. கட்ட எறும்புகள் தங்களுடைய காதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பெரிய காதுகளை ரெண்டு பக்கமும் வேகமா அசைச்சு ஒன்னோட ஒண்ணு மோதி யானைகள் கீழே விழ ஆரம்பிச்சதுங்க. அது மட்டும் இல்லாம யானைகள் களைப்பார குடிக்கிற தண்ணீர் நிலைகள்ல அட்டை பூச்சிய வீசினாங்க. அதனால யானைகளுக்கு மதம் பிடிச்சது. யானை படை அங்கிருந்து கலைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல தன்னுடைய குதிரை படைய ரொம்பவும் ஆக்ரோஷமா செலுத்தினாரு வேள்பாரி. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத சோழ நாட்டு யானைகளும் வீரர்களும் சண்டை போட முடியாம அங்கிருந்து திரும்பி போனாங்க. முற்றுகை போர்ல வேள்பாரி வெற்றி அடைஞ்சாரு. ஒரு சாதாரணமா நினைக்கப்படுற கட்டை எறும்பையும் அட்டைப்பூச்சியையும் வச்சு இவ்ளோ பெரிய படையையே பின்வாங்க வச்சாரு. இந்த மாதிரி போர் யுக்திகளை சிறப்பா கையாள்றவரு மன்னன் வேள்பாரி. இதுதான் மூவேந்தர்கள் கிட்ட இருந்த இரண்டாவது பகை. அடுத்தபடியா மூவேந்தர்கள்ல மூணாவது மன்னனான பாண்டிய மன்னனுக்கும் வேள்பாரிக்கும் என்ன பகை அப்படிங்கறத பாத்துடலாம். மாமன்னன் வேள்பாரி கிட்ட குறி சொல்ற தேவ வாக்கு விலங்கு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இது அரிய வகையான திசை காட்டும் ஒரு உயிருள்ள அற்புதமான ஆற்றலை கொண்ட ஒரு கருவியாகவும் இருந்துச்சு. இந்த தெய்வ வாக்கு விலங்க பத்தியும் அதோடைய அற்புத சக்திய பத்தியும் ஒரு சந்தர்ப்பத்துல பாண்டிய மன்னனுக்கு தெரிய வருது. அந்த தெய்வ வாக்கு விலங்க எப்படியாவது பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக புறம்பு நாடு மேல படையும் எடுக்கிறாங்க. ஏன்னா புறம்பு மலையில இருக்கிற திசைய காட்டுற அதிசய விலங்கு கடல் கடந்து வணிகம் செய்யறப்போ
இரவு நேரங்கள்லயும் திசையை காட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் புறம்பு மலைய சுத்தி இருக்கிற குறுநில மன்னர்கள் சில பேரோட உதவியோட முற்றுகையிட்டாரு. ஆனா அதே சமயத்துல இந்த படையெடுப்போட அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட வேள்பாரி அவருடைய முக்கிய படை வீரனான நீலன் அப்படிங்கிறவரை பாண்டிய மன்னனோட துறைமுகத்துக்கு அனுப்பி துறைமுகத்தையும் அங்கிருந்த கப்பல்களையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. இந்த பக்கம் புறம்பு மலைய முற்றுகையிட்ட பாண்டிய படையையும் குறுநில மன்னர்களையும் வேள்பாரி தன்னுடைய அசாத்திய திறமையாலையும் போர் யுக்தியாலையும் திரும்ப ஓட வச்சாரு. இதுதான் பாண்டிய மன்னனோட பகை உண்டாக ஒரு காரணமா இருந்துச்சு. இப்படி தனித்தனியா போய் மாமன்னன் வேள்பாரிய வீழ்த்த முடியாததுனால 3 வேந்தர்களும் ஒன்னா சேர்ந்து தனி ஆளா இருக்கிற வேள்பாரிய எதிர்த்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி புறம்பு மலையை நோக்கி அவங்களுடைய பெரும் படையை திரட்டிக்கிட்டு வராங்க. அந்த படைகள்ல ரொம்பவும் முக்கியமான யானை படை, குதிரை படை மட்டுமில்லாம அயலவர்கள் கொடுத்த பறக்கிற ரெக்கை வச்ச நாய்கள் படையும் இருந்துச்சு. ஆனா அதையும் தன்னுடைய அறிவால இயற்கை யுக்திய வச்சு அந்த படைகளை தோற்கடிச்சாரு நம்ம வேள்பாரி. எப்படின்னா யானை படைகளுக்கு எதிரா காட்டு எருமைகளை நிக்க வச்சாரு. பொதுவா காட்டு எருமைகளோட அசைவுகளை பார்த்து யானைகள் எல்லாம் ரொம்ப பயப்படும். அதனால யானைகள் என்ன செய்யறதுன்னே தெரியாம பயந்து ஓடுச்சு. குதிரை படைகள் வேள்பாரியோட மலை ஏறும் பயிற்சி பெற்ற குதிரைகள் மாதிரி இல்லாததுனால மலை ஏற முடியாம மலையிலிருந்து வழுக்கி விழுந்து பின்வாங்குச்சு. அப்புறம் மீதி இருக்கிற பறக்கிற நாய்கள் படைய வேள்பாரி கரும்பு அரைச்சா கிடைக்கிற ஒரு கூழ் மாதிரியான பசைய சுத்தி ஊத்தினாரு. இதனால அந்த நாய்களுடைய ரெக்கைகள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு பறக்க முடியாம மலையிலிருந்து கீழே விழுந்து அந்த படையும் பின்வாங்குச்சு. அதுக்கப்புறமாவும் மூவேந்தர்கள் புறம்பு மலைய முற்றுகை இட்டுட்டே தான் இருந்தாங்க. இப்படி முற்றுகை காலத்திலையும் வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தன்னுடைய மக்களை பாதுகாத்துட்டு வந்தவர் தான் வேள்பாரி. ஒரு குறுநில மன்னனா இருந்தும் மலையரசனா இருந்தும் போர்க்காலத்துல தன்னுடைய மக்களையும் பாதுகாத்துட்டு எதிரிகளை தன்னோட எல்லைக்குள்ள கூட வரவிடாம இயற்கையையே தன்னுடைய பாதுகாப்பு அரணா மாத்தி வச்சிருந்த மாமன்னன் வேள்பாரி ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தாரு. இப்படிப்பட்ட இவருடைய நிர்வாக திறனை பத்தி இன்னும் அடுத்து வர எபிசோட்ஸ்ல பல சுவாரஸ்யமான தகவல்களோட பார்க்கலாம். எபிசோட் 4. பொதுவா ஒரு அரசனுடைய புகழ் அந்த அரசன் மக்களை வழி நடத்துற விதத்திலையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுலயும் அவங்கள எந்த ஒரு தீங்கும் நெருங்காம பாதுகாப்பா வச்சுக்கிறதுலயும் தான் இருக்கு. இத சிறப்பா செஞ்சாலே அந்த அரசனுடைய புகழ் காலத்துக்கும் ஓங்கி நிற்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய மாமன்னன் வேள்பாரி. இவரு தன்னுடைய மக்கள் விரும்புற ஆட்சியை தந்தவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர். இன்னும் சொல்ல போனா மக்களோட மக்களா கலந்து தன்னுடைய மக்களையும் தன் நாட்டையும் தன்னுடைய நிர்வாக திறமையால பலரும் பொறாமைப்படுற அளவுக்கு பேரும் புகழுமா ஆட்சி செஞ்சவர் தான் இந்த வேள்பாரி. இப்படிப்பட்ட மன்னனை பத்தியும் அவருடைய வம்சத்தை பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கடவுளான வேடர் குலத்தை சேர்ந்த முருகன் அவரு திருமணம் செய்ய விரும்பி கொடி குலத்தை சேர்ந்த வள்ளிய ஒரு பச்சை மலை தொடர்ல சந்திக்கிறதுக்காக வேங்கை மரத்தையும் சந்தன மரத்தையும் இணைச்சு ஒரு பரணிய அமைச்சு கொடுத்தவர் தான் முருகனுடைய உற்ற நண்பனான எவ்வி அப்படிங்கிற வேளர் குலத்தை சேர்ந்த ஒரு அரசன். எங்கெல்லாம் சந்தன வேங்கை மரம் இருக்குதோ அங்கெல்லாம் முருகனும் வள்ளியும் இருக்கிறதா மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த சந்தன வேங்கை மரம் பிற்காலத்துல காதலோட அடையாளமாவே பார்க்கப்பட்டுச்சு. முருகன் வள்ளி திருமணத்துக்கு அப்புறமா முருகனுடைய குலமான வேடர் குலமும் வள்ளியுடைய குலமான கொடி குலமும் ஒன்னா இணைஞ்சது. முருகனுக்கு அப்புறமா எவ்வி அப்படிங்கிறவர் தான் குல தலைவனானாரு. அவரு ஆதி மலையில புது நகர் ஒண்ணு அமைச்சு அந்த குலத்துக்கு தலைவனானாரு. எவ்வி அரசனுக்கு அப்புறமா அவருடைய வம்சாவளிகள் தலைமை தாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவர்களுடைய வேளிர் குலமும் தழைக்க ஆரம்பிச்சது. இப்படி அந்த வேளிர் குலத்தோட 42வது தலைவன் தான் நம்ம கதை நாயகனான மாமன்னன் கொடைவள்ளல் வேள்பாரி. பொதுவா ஒரு நாடு செல்வ செழிப்பா இருக்குன்னா அதுக்கு அங்க இருக்கிற நீர் வளமும் நல்ல நில வளமும் தான் காரணம் இல்லையா? அப்புறம் அங்க இருக்கிற மக்களுடைய கடின உழைப்பால அந்த நாடு நல்ல வளமான நாடா மாறிடும். மத்த நாடுகள் மாதிரி புறம்பு நாட்டு மக்கள் உழைச்சு உணவு பொருட்களை விளைய வைக்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லாம தான் இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல?
ஆமாங்க, அங்க இயற்கையாவே விளையிற வள்ளி கிழங்கு, ரொம்பவே சுவையா இருக்கிற தேன் பலா, அங்கங்க கொட்டி கிடக்கிற தேன் அப்படின்னு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இயற்கையாவே அவங்களுக்கு கிடைச்சது. அதுவும் ரொம்ப தரமான உணவு பொருளாவே நல்ல விளைச்சலோட கிடைச்சது. மற்ற நாடுகள் மாதிரி உணவை உற்பத்தி பண்றதுக்காக அவங்களுடைய உடல் உழைப்பையும் அதிகமான நேரத்தையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. அதுவும் அதிகமான விளைச்சல் இருந்ததுனாலேயே அவங்க எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிற அளவுக்கு தரமான ஆரோக்கியமான உணவு பொருளை வச்சிருந்தாங்க. இதனால அங்க இருந்த மக்கள் எல்லாரும் உணவு பொருள் உற்பத்திக்குன்னு கொஞ்ச நேரம் மட்டும் செலவு பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புறம்பு நாடு மக்கள் கிட்ட இருந்துச்சு. இதனாலேயே அவங்களுக்கு அதிக நேரம் கிடைச்சது. அவங்க வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால அவங்களையும் அவங்க நாட்டையும் மேம்படுத்துற முயற்சியில மக்களும் அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த மாமன்னன் வேள்பாரியும் இருந்தாங்க. அதனால அங்க இருந்த ஆண்களுக்கு ஆயுதங்களை வச்சு போர்ல எதிரிகளோட எப்படி சண்டை போடுறது, எந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு முறையான பயிற்சிகள் தேர்ச்சி பெற்ற வீரர்களால அங்க இருந்த ஆண் மகன்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எப்படின்னா வேட்டைக்கு போறதுக்கு தேவைப்படுற ஆயுதங்களையும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பயிற்சியையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி போருக்கு தேவைப்படுற ஆயுதங்களும் அதை எப்படி நேர்த்தியா எதிரிகள் மேல பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் பயிற்சியில அவங்களுக்கு முறையா சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி ஆயுதங்களை எதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா கலைகளுமே அங்க இருந்த ஆண்மகன்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பொதுவா அங்க இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு 8 வயசு இருக்கும் போதே அவங்க காட்டோட வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள காட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. அவங்களும் காட்டிலேயே தங்கி காட்டோட காடா வாழ்ந்து அதனுடைய வளைவு சுழிவுகளை தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி அனுப்பப்படுற 8 வயசு ஆண்மகன் வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ எல்லா கலைகளையும் கத்துக்கிட்ட ஒரு வீரனாதான் திரும்பி வருவாங்க. இப்படி மன்னன் வேள்பாரிக்கு இணையான நிர்வாக திறன் வச்சிருக்கிற அரசே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. இவருடைய புதிய புதிய போர் முயற்சிக்கு இணையான முயற்சி வேற எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்துற ஆச்சரியமூற்ற இந்த மன்னன் வேள்பாரி இயற்கைய பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள், தாவரங்கள், அங்க இருக்கிற காலநிலை அப்படின்னு எல்லாத்த பத்தியும் ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சிருந்தாரு. அந்த பேராற்றல் சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கிற பேரறிவுக்கு இணையா யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்லனா இயற்கையையே அரணா வச்சு எதிரிகளை ஒரு குறுநில மன்னன், அதுவும் மலையில வாழற மன்னன் பெரிய படைபலம் கொண்டிருக்கிற மூவேந்தர்களை போர்ல தோக்கடிச்சு வெற்றி அடைய முடியுமா? இவருக்கு இணை இவர் மட்டும்தான். இவரு போர் யுக்திகளை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கல, அங்க இருக்கிற தாவரங்கள், செடி கொடிகள் பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதனாலேயே இவரும் அங்க இருக்கிற மக்களும் மருத்துவத்திலையும் ரொம்பவே கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. இதனாலேயே போர்ல அடிபட்டாலும் வாழ் பயிற்சியில அடிபட்டாலும் கூட அவங்களாவே அவங்களுக்கு மருத்துவம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வாழ் பயிற்சியில அவங்களுடைய சதை கீறிடுச்சுனாலோ இல்ல சதை அறுபட்டாலோ அங்க இயற்கையாவே கிடைக்கிற மூலிகை செடியான அத்தா பொருத்தி அப்படிங்கிற மூலிகைய வச்சு அதை அரைச்சு அடிப்பட்ட இடத்துல போட்டுக்கிட்டாங்க. இது அறுபட்ட இடத்த ஒண்ணு சேர்க்கிற ஒரு அற்புதமான மூலிகையா இருந்துச்சு. இப்படி மருத்துவத்திலையும் அங்க இருந்த மக்கள் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்ததுனால பரம்பு மலையே ஒரு அபரிவிதமான பேராற்றலோட யாருமே நெருங்க முடியாத ஒரு அதிசயமான மலையாதான் இருந்துச்சு. அந்த மலைய ஆண்ட மன்னன் வேள்பாரியுடைய நிர்வாகத்தன்மையால நிலத்துல இருந்த மத்த அரசர்கள் அந்த மலைய நெருங்க கூட முடியாம தான் இருந்தாங்க. பொறாமை குணத்தோட மட்டும் இல்லாம அந்த மலையை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருந்தாங்க. அந்த மலையை எதிர்த்து பல தடவை போர் புரிஞ்சாங்க. ஆனா எல்லாமே தோல்வியில மட்டும்தான் முடிஞ்சது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட பெருமை அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற மன்னனும் அவரோட நிர்வாக திறமையிலையும் தான் இருக்கு. இவரோட நிர்வாக திறனுக்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா, கூடவே இருந்த மக்களை தாண்டி கால்நடைகள் மேலையும் போருக்கு பயன்படுற விலங்குகள் மேலையும் ரொம்பவும் அக்கறையோடவும் கருணையோடவும் பாசத்தோடவும் நடந்துகிட்டாரு. அந்த விதத்துல ஒரு தடவை வேள்பாரி மலை ஏறிட்டு இருக்கிறப்போ கூட இருந்த வீரர்களுடைய குதிரைகள் அந்த கரடு முரடான மலை பாதை வழியா நடக்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இத மன்னன் வேள்பாரி கவனிக்கிறாரு. குதிரைகளோட கஷ்டத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு
வீரர்கள் எப்படி காலுக்கு காலுறை அணியறாங்களோ அதே மாதிரி குதிரைகளுடைய காலுக்கும் இரும்பினால செய்யப்பட்ட கால் கவசங்களை அணிவிக்க சொல்றாரு. இப்படி நிர்வாக திறனில கொடி கட்டி பறந்தவரு பொருளாதாரத்துல எப்படி தன்னுடைய முத்திரைய பதிச்சாரு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோடு 5. அந்த காலத்துல எல்லாம் சங்க கால பாணர்களும் புலவர்களும் ஒரு நாட்டு அரசனை புகழ்ந்து பாட பாட அவங்க அந்த பாடல் வரிகள்ல மயங்கி தன் புகழ பாராட்டி பாடின பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் அவங்க கேட்ட பொற்காசுகளை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. இப்படி எல்லா அரசர்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய பொருளாதார அடிப்படையில பரிசுகளை வழங்கிட்டு இருந்தாங்க. சில சமயங்கள்ல அதிகமாகவும் சில சமயங்கள்ல கம்மியாகவும் பாணர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினாங்க. ஆனா எப்பவுமே ஒரே மாதிரி கொஞ்சம் கூட குறையாம தன்னை தேடி வந்த பாணர்களுக்கு அவங்க கேட்டதை விடவும் அள்ளி அள்ளி கொடுக்கிற அரசன் ஒருத்தர் அப்ப இருந்தாருன்னா அவரு மத்த அரசர்களை விடவும் ரொம்பவும் வித்தியாசமாகவும் எல்லார விடவும் உயர்ந்தவராகவும் தானே இருந்திருப்பாரு. பொதுவா மூவேந்தர்களை மட்டுமே கொடைகள்ல புகழ்ந்து பாடிட்டு இருந்த கபிலர் கூட மாமன்னன் வேள்பாரியோட கொடை வள்ளலை பார்த்து வியந்து அரசர்களுக்கெல்லாம் அரசன், மக்களுக்கு வாரி வாரி கொடையை கொடுக்கறதுல முதன்மையானவன் தான் இந்த வேள்பாரி அப்படின்னு அவரு தன்னுடைய பாடல் வரிகளால பாரிய மனமாற புகழ்ந்து பாடுறாரு. இன்னும் சொல்ல போனா புலவர் கபிலருக்கு பாரிய தாண்டியும் புறம்பு மலையுடைய வனப்பு மேலையும் வளத்து மேலையும் தான் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதனுடைய அழகையும் செல்வ செழிப்போட இருந்த அந்த வன பகுதியும் அவரை ரொம்பவே கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த அதிசய அற்புத புறம்பு மலையால தான் இவருடைய பொருளாதார வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அடையாம இருந்துச்சு. கபிலர் பாரியையும் பாரியின் கொடை வள்ளலையும் அவருடைய பாடல் வரிகளால மத்த புலவர்கள் கிட்டயே புகழ்ந்து பாடினாரு. அந்த அழகான பாடல் என்னன்னா, பாரிக்கு இணையான ஒருவர் இருக்காரு அப்படின்னு. கொடை வள்ளல் வேள்பாரிக்கும் அவருக்கும் ஒரு எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரே வியப்பு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது யாரு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க அதுக்கு அவரு அது வேற யாரும் இல்ல, மாரி மழைதான் அப்படின்னு சொன்னாரு. பாரியும் மாரியும் மட்டும்தான் கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கறவங்க அப்படின்னு பாரிய பத்தியும் அந்த புறம்பு மலையுடைய பொருளாதார வனப்ப பத்தியும் அவருடைய பாடல் வரிகளால புகழ்ந்து பாடியிருக்காரு. வள்ளல் வேள்பாரியோட ஆட்சியில மக்கள் வாழறதுக்கு தேவையான எல்லாமே அந்த குறிஞ்சி நிலத்துல விளைஞ்சது, கிடைச்சது. அதுல ஒரு சின்ன விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதாவது சங்க புலவர் மன்னன் வேள்பாரிய பாக்குறதுக்கு புறம்பு மலைக்கு வந்தாரு அப்படின்னு நம்ம முன்னாடி எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா? அப்படி பயணம் செய்யும் போது ஒரு நாள் இரவு ரொம்பவும் களைப்பா இருந்திருக்கு. அவரு கூட இருந்த புறம்பு மலை வீரன் நிலன் அவருக்கு குடிக்க தலைமையாக்கி மூலிகை சார கொடுத்தான். அதை குடிச்சதுக்கு அப்புறம் கபிலர் அடுத்த நாள் தான் கண் விழிச்சு பார்த்தாரு. அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கூட அவருக்கு தெரியாது. வேள்பாரி இருக்கிற ஆதி மலைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற கார மலைக்கு பக்கத்துல காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நிலப்பரப்புல ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த சின்ன ஊர்ல திரளின்னு சொல்லப்படுற மரத்துல செய்யப்பட்ட பலகை மேல அவரு உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவரு கவனிச்சு நிலன் கிட்ட கபிலர் கேக்குறாரு. நிலனும் இது திரளி மரம் தான், இது போல இன்னும் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டு ரொம்பவும் ஆச்சரியம் அடைறாரு. ஏன்னா இந்த திரளி மரத்தை பத்தி ஏற்கனவே அவரு நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தாரு. பொதுவா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டோட முக்கியமான வணிகமா பார்க்கப்பட்டது என்னன்னா கடல் வணிகம் மட்டும்தான். அந்த காலத்துல கடல் கடந்து வணிகம் செய்யறதுனால மூவேந்தர்கள் செல்வத்துல ரொம்பவும் முன்னோடியா இருந்தாங்க. சரி, கடல் வழி வணிகம்னா என்ன? அதாவது நம்ம நாட்டுல விளையிற மிளகு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு இந்த திரளி மரத்துல செஞ்ச சேமிப்பு கொள்கலன் தான் ரொம்பவும் உதவிகரமா இருந்துச்சு. எவ்வளவு திரளி மரத்தோட சேமிப்பு கொள்கலன் கடல் வழி பயணத்துக்கு தயாராகுதோ அப்பவே அது மூலமாதான் எவ்வளவு செல்வம் வரும் அப்படின்னு கணக்கு பண்ற அறிவும் மூவேந்தர்கள் படையில இருந்துச்சு. அதாவது இந்த திரளி மரம் செல்வத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்ற அளவு இந்த மரத்துக்கு பெயர் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அகலமான திரளி மரம் புறம்பு மலை அரசன் கிட்ட இருக்கிற மக்கள் ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்து பயன்படுத்துறாங்கன்னா இந்த செல்வத்தை கொண்டு வர்ற திரளி மரத்தோட தேவை இங்க வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. இது வேள்பாரியோட புறம்பு மலை மக்கள் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இன்னொரு வியப்பான விஷயம் என்னன்னா,
முன்னாடி காலத்துல பகல்ல மட்டும்தான் சூரியனோட திசை வச்சு வணிகத்துக்கான பயணத்தை மேற்கொண்டாங்க. இரவு நேரத்துல திசை தெரியாததுனால வணிகம் பண்ணவும் வணிகத்துக்கான பயணத்தை மேற்கொள்ளவும் முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதே காலகட்டத்துல திசை காட்டுறதுக்குன்னே இருந்த ஒரே ஒரு அதிசயமான விலங்கு எது அப்படின்னா மாமன்னன் வேள்பாரியுடைய புறம்பு மலையில வாழற குறி சொல்லக்கூடிய திசையை காட்டக்கூடிய தேவ வாக்கு விலங்குதான் அது. அப்படிப்பட்ட இந்த அபூர்வமான விலங்கு அடையறதுக்காக தான் மூவேந்தர்கள்ல ஒருத்தரான குலசேகர பாண்டியன் புறம்பு மலையில இருக்கிற வேள்பாரி மேல போர் தொடுத்தாரு. இப்படி வர்த்தகம் அப்புறம் வணிக போக்குவரத்துக்கு உதவி பண்ற அபூர்வ விலங்கு அவர்கிட்ட இருந்துமே கடல் சார்ந்த வணிகத்துல மன்னன் வேள்பாரி பெரிய அளவுல ஆர்வம் காட்டாம இருந்தாரு. ஏன்னா தான் ஆட்சி புரியிற புலம்பு மலையுடைய வளம் மிக்க வனம்தான் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. அந்த மலைதான் தன்னுடைய நாட்டு மக்களை மட்டும் இல்லாம தன்னை தேடி வர பிற மக்களுக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்து அவங்கள வாழ வச்சது. இப்படி எல்லாமே இயற்கையாவே, அதுவும் அதிகமா கிடைக்கக்கூடிய இடத்துல வாழற மக்களும் வர்த்தகத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு பொருளுக்காக மட்டும்தான். அது என்னன்னா உப்பில்லாத உணவு சுவைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு பொருள்லயே ஒரு முக்கியமான உணவு பொருள் தான் இந்த உப்பு. அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட குல மக்கள் மட்டும்தான் உப்பு உற்பத்தி செஞ்சிட்டும் அத வர்த்தகம் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அப்படி பரம்பு மலையிலிருந்து கடல் பரப்புக்கு இணையிற பாதையான பள்ளத்தூர்ல உப்பு விற்க வருவாங்க. புறம்பு வாழ் மக்கள் அந்த உப்ப குல மக்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கு பதிலா அவங்களுடைய மலையில விளையிற பொருளை கொடுத்தாங்க. இப்படி உப்புக்காக மட்டும்தான் புறம்பு நாட்டு மக்கள் வர்த்தகத்துல ஈடுபட்டாங்க. புறம்பு மலை சிறப்பை பத்தி இன்னொரு நிகழ்வை சொல்லணும்னா பாரிக்கிட்ட பரிச வேண்டி அவரை புகழ்ந்து பாட வர பாணர்களுக்கு பொன் மூட்டைகளை கொடுக்கறத தாண்டி இயற்கை வளம் இருக்கிற கிராமத்தையே பாணர்களுக்கு கொடையா கொடுத்தும் அந்த கிராமத்து மூலமா கிடைக்கிற வருவாய அவங்களுக்கே உரிமையும் ஆக்கியிருக்காரு. இது கொடை வள்ளல் பாரியுடைய கொடை குணத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். இப்படிப்பட்ட வளம் மிக்க மலைய ஆண்ட மாமன்னன் வேள்பாரி கலை மற்றும் கலாச்சாரத்திலையும் எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காரு அப்படிங்கறத வரப்போற எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோடு 6. பொதுவா ஒரு சமூகம், ஒரு இனம், ஒரு குழு, ஒரு அரசாங்கம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான பழக்க வழக்கம் இருந்துச்சு, என்ன மாதிரியான வாழ்க்கை முறைய அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு இவங்களோட இருப்பை காமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கருவி எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் கலாச்சாரம். அப்படி கலாச்சாரம் அப்படிங்கிறது நாட்டுக்கு நாடு, சமூகத்துக்கு சமூகம் வேறுபட்டுதான் இருக்கும். இந்த மாதிரி மூவேந்தர்களோட அரச கலாச்சாரம் 3 பேருக்குமே வேறு வேறாதான் இருந்துச்சு. மன்னன் வேள்பாரியோட புறம்பு மலை சார்ந்த கலாச்சாரம் மற்றவங்களை விட ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கொற்றவை கூத்த பத்தி சொல்லலாம். அப்படி நடக்கிற இந்த விழால பரம்பு நாட்டுல அந்த நாட்டை சுத்தி இருக்கிற எல்லா குல மக்களும் பெரிய அளவுல ஒண்ணு கூடி இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒட்டுமொத்த நாடும் ஒன்னா திரண்டு இருப்பாங்க. இது புறம்பு நாட்டுல ரொம்ப முக்கியமா நடத்தப்படுற ஒரு உக்ரமான விழான்னு கூட சொல்லலாம். இதுல ரொம்ப பழமையான பாணர்கள் இந்த விழால எந்த ஊர்ல இருந்தாலும் தவறாம இங்க வந்து கலந்துக்குவாங்க. பொதுவா காட்டுல நடக்கிற விழா அப்படின்னு சொன்னாலே அது காட்டு வேட்டையில தான் ஆரம்பிக்கும். மக்கள் ரொம்பவும் சந்தோஷமாகவும் ஆரவாரத்தோடவும் அந்த காட்டு திருவிழாவான அவங்களுடைய விழாவை ரொம்ப சிறப்பா நடத்தணும் அப்படின்னு காட்டை நோக்கி உற்சாகமா வேட்டைக்கு கிளம்புவாங்க. அதுவும் பல குழுக்களோட காட்டு வேட்டைக்கு போறதுனால இது எப்பவுமே போற வேட்டை மாதிரி இல்லாம மக்கள் கூட்டத்தோட நடத்துற இந்த வேட்டையே ஒரு சின்ன திருவிழா மாதிரி இருக்கும். ஆனா காலையில காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்பினாலும் பொழுதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி ஆகணும். அப்படி வேட்டைக்கு போற சமயத்துல நிறைய பேரு நிறைய விலங்குகளை வேட்டையாடினாலும் கூட அன்னைக்கு கிடைக்கிற விலங்குகள்ல எது முக்கியமான விலங்கோ அதை பொறுத்துதான் அன்னைக்கான விருந்து அமையும். அப்படி நடக்கிற விருந்து சாதாரணமா இருக்காதுங்க. அன்னைக்கு கிடைக்கிற விலங்கோட சுவைக்கு ஏத்த மாதிரி மதுபானமும் இசையும் ஆட்டமும் பாட்டமும் இருக்கும். இத இன்னும் சொல்லணும்னா மான் கிடைச்சா மானாட்டமும், மயில் கிடைச்சா மயிலாட்டமும், காட்டெருமை கிடைச்சா கொம்பாட்டமும் நடக்கும். பொதுவா பரம்பு மலையில வாழற மக்கள் யாருன்னு பார்த்தோம்னா மூவேந்தர்களால ஒவ்வொரு காலகட்டத்துல போரினால விரட்டி அடிக்கப்பட்டவங்களாதான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 16க்கும் மேல இனக்குழுக்கள் அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி நடக்கிற விழால
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இனக்குழு மக்கள் அவங்களோட சிறப்பை பத்தியும் அவங்க குலம் இனம் எப்படி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பேசுவாங்க. யாரு என்னைக்கு பேசணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, பரம்பு மலையோட ஒரு பொக்கிஷமான தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லப்படுற, திசை காட்டுற, குறி சொல்ற அந்த அபூர்வ விலங்கு தான் முடிவு பண்ணும். ஒவ்வொரு விழாவும் இதே முறையில தான் நடக்கும். இப்படி நடக்கிற கொற்றை விழாவில தான் ஒரு முறை வேள்பாரிய பார்க்க வந்த கபிலரும் அந்த விழால கலந்துகிட்டாரு. அந்த விழால எப்பவும் போல அன்னைக்கும் நூத்துக்கணக்கான தெய்வ வாக்கு விலங்குகள் வாழற கொற்றவை தெய்வம் இருக்கிறதா மக்களால நம்பப்படுற அந்த பெரிய ஒரு மரத்துல இருந்து மெதுமெதுவா ஒரு சின்ன தெய்வ வாக்கு விலங்கு மட்டும் கீழே இறங்கி வந்துச்சு. அங்க வச்சிருந்த பல ஊரு குல மக்கள் கொண்டு வந்திருந்த கூடைகள் இருந்துச்சு. அங்க இருந்த மொத்தம் 16 கூடைகள்ல ஒரு கூடை கிட்ட மட்டும் அந்த தெய்வ விலங்கு போயிட்டு அதுல இருந்த பழத்துல ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த மரத்துக்கே போயிடுச்சு. இந்த தெய்வ விலங்கு பத்தி சொல்லணும்னா, ஆந்தை முகமும் அணில் உடம்பும் குரங்கு வாலும் இருக்கும். ஆனா இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா பெரிய பெரிய கண்களோட இருந்தாலுமே அதை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டது அந்த விலங்கு. இப்படி அந்த விலங்கு தேர்வு பண்ண கூடைய வச்சுதான் மக்கள் அன்னைக்கு யாரு இந்த விழாவை நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த விலங்கு குளத்தை தேர்வு செஞ்சதுமே விண்ண பிளக்குற அளவுக்கு பெரிய குழவி சத்தத்தோட இடி இடிக்கிற இசை சத்தத்தோட திருவிழாவும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. கொற்றவை முன்னாடி இப்படி தேர்வு செய்யப்பட்ட இன மக்கள் அவங்க அழிஞ்ச கதைய சொல்லி அருள் வந்து ஆக்ரோஷமா ஆடுவாங்க. கொற்றவை திருவிழா அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லணும்னா, இந்த விழா அழிஞ்சு போன இன மக்களோட இனத்தை பத்தியும் அதனுடைய சிறப்பை பத்தியும் அவங்க எப்படி பேராசைக்காக கொடூரமா அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத நினைவுபடுத்துற விழாவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இத பத்தின வரலாறு தெரியாதவங்க ஆச்சரியத்தோடவும் ரொம்ப வருத்தத்தோடவும் பாக்குற விழாவாதான் இந்த கொற்றவை விழா இருந்துச்சு. கபிலர் பங்கேற்ற விழால அவருக்கே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தின ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, வேளாண்மையில சிறந்த விலங்குன இன மக்களான அகுதியர் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த திருவிழால தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. அது அந்த குலத்தோட வாரிசு இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு பரம்பு நாடும் மாமன்னன் வேள்பாரியும் அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அப்படி அடுத்தடுத்து வர்ற 16 நாட்களுமே இந்த மாதிரியான நிகழ்வுகளோட விழா நடந்து கடைசி நாளான 17வது நாள் பரம்பு மலையுடைய சார்புல அந்த நாட்டோட மாமன்னனான வேள்பாரி அங்க களமிறங்கி ஆடுவாரு. இப்படி ஏகப்பட்ட இனக்குழுக்களை கொடூரமா அழிச்ச மூவேந்தர்களுடைய பகைய முடிக்க வீர உரைய உரக்க பேசி மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாரு. மன்னன் வேள்பாரி மக்களை பத்தியும் அவங்க பாதுகாப்பு பத்தியும் ரொம்பவும் ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் பேசி விழாவை முடிச்சு வைப்பாரு. இன்னும் சொல்ல போனா பரம்பு நாடு அப்படிங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது. இப்படி வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கையை இழந்த மக்களுக்கு ஆதரவையும் கருணையையும் வாரி வாரி வழங்குற ஒரு பாதுகாப்பான நாடா மக்களால பார்க்கப்பட்டுச்சு. வேள்பாரியோட கலை ரசனைக்கும் கருணைக்கும் பரிசா அவருடைய வாரி வழங்குற கொடைத்தன்மைக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வை பார்க்கலாம். நெட்டூர் மலையில இருக்கிற சித்தாற்றங்கரையில அந்த மன்னனோட மைந்தர்களான மதங்கர்கள் ஒரு சிறந்த கலைஞர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட பாடல் பாடுற திறனையும் அவங்க கூத்து கட்டுற விதத்தையும் வேள்பாரியோட மனைவி ஆதினியோட குல மக்கள் பொதினி மலையில நிறைய தடவை பார்த்து வியந்திருக்காங்க. ஆனா நெட்டூர் மலைய சோழ அரசு கைப்பற்றினதுக்கு அப்புறமா இந்த கலைஞர்கள் உயிரோடவே இல்லைன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா சில காலத்துக்கு அப்புறமா மதங்கனும் அவருடைய குழுவினரும் வேள்பாரியோட பரம்பு மலைக்கு வர்றத கேள்விப்பட்டு வேள்பாரியும் வேள்பாரியோடைய மனைவி ஆதினியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மதங்கனோட கூத்து பரம்பு மலையில நடந்துச்சு. அந்த கூத்து மதங்கனோட ஆட்டத்துல அவங்களோட கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துற விதத்தையும் பார்த்த வேள்பாரி தன்னையே மறந்து போனாரு அப்படின்னு தான் சொல்லணும். மதங்கனுக்கு பரிசா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சு மதங்கன் கிட்ட என்ன வேணும்னு கேட்டாரு. மதங்கன் மன்னன் வேள்பாரி கிட்ட பரிசு கேட்க தயங்கி நின்னப்போ மன்னன் கூடவே இருக்கிற தேக்கன் அப்படிங்கிறவரு கேட்க சொல்ல அதுக்கு மதங்கனும் வேள்பாரிய பார்த்து ஒரு பரிசு பொருளை கேட்டாரு. அந்த பொருளை கேட்ட எல்லாருமே ஒரு நிமிஷம் திகைச்சு போய் அப்படியே நின்னாங்க. அது என்னன்னா, வேள்பாரி குலத்தோட ஆதி பொருளான கொள்ளிக்காட்டு விதைதான் அது. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த மன்னன் கொஞ்ச நேரத்துல ஆணையிட அந்த கொள்ளிக்காட்டு விதையும் கொண்டு வரப்பட்டுச்சு.
இது குலத்தை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது அப்படிங்கறதுதான் குல நாகினியோட உத்தரவு. இருந்தும் மதங்கன் கேட்டதுக்காக அந்த கொள்ளிக்காட்டு விதையவே வாரி வழங்கினாரு நம்ம கொடை வள்ளல் வேள்பாரி. இப்போ வேள்பாரியோடைய மரபை பத்தி இனி வரப்போற அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 7. மரபு அப்படிங்கிற பாரம்பரியம் நம்மளுடைய பெற்றோர்கள் இல்லனா நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அவங்களுடைய இயல்புகள் கடத்தப்படுற ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒவ்வொரு அரசனுக்கும் ரொம்பவும் முக்கியமாவே பார்க்கப்படுறது. ஏன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அரசனும் அவங்களுடைய குலத்தை பத்தியும் அவங்க முன்னோர்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் அவங்கள வணங்கிட்டு வர்றதும் ஒரு வரலாற்று முக்கியத்துவமாவே பார்க்கப்படுது. இதை வச்சுதான் அந்த அரசன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி நம்ம கதாநாயகனான வேள்பாரியோடைய மரபு பத்தியும் அவருடைய முன்னோர்களின் குலத்தை பத்தியும் இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா எந்த ஒரு குலத்துக்கும் ஆண் கடவுள் தான் குலதெய்வமா இருக்காங்க. ஆனா வேள்பாரிய பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கடவுள் தான் அவங்க இன குலத்துக்கு குல நாகினியா இருந்திருக்காங்க. இந்த குல நாகினிய பத்தி சுவாரஸ்யமான சில தகவல்களை இங்க நாம பார்க்கலாம். குல நாகினி அப்படிங்கிறவங்க நாகினிகளோட கூட்டத்துல வாழறவங்க. வேளர் குலத்தை கட்டி காப்பாத்துற பெண் தெய்வமாகவும் தங்களுடைய வம்சாவளிகளுக்கு தேவையான சமயத்துல உதவி செய்யறவங்களாகவும் இருந்தாங்க. இந்த குல நாகினி தான் பரம்பு மலைய ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த மா மன்னனுடைய வேளர் குலத்தோட குல மூதாதையர் அப்படின்னு சொல்லப்படுற குலதேவி. இவங்க நாகை பச்சை வேலிய ஆட்சி செய்யறவங்களா இருந்தாங்க. அதுவும் பெண் கடவுளான குல நாகினியால மட்டும்தான் இந்த மாதிரியான வேலிய கட்டி அமைச்சு காப்பாத்த முடியும். ஆமாங்க, அவங்க சொல்றத கேட்டு அங்க இருக்கிற தாவரங்கள் எல்லாமே தளிர்க்கும். அப்புறம் அவங்க பேச்ச கேட்டு செடி கொடிகள் எல்லாம் தலையாட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய உடம்புல மட்டும்தான் உண்மையான கொடிக்குல ரத்தம் ஓடுறதுனால அந்த பரம்பு மலையோட ஒவ்வொரு தாவரங்களும் செடி கொடிகளும் இவங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படும். அந்த காலத்துல போர் வீரர்கள் சிந்தின வீர ரத்தத்துல இருந்து தழைச்சவங்க தான் இந்த குல நாகினியோடைய மூதாதையர்கள். அதனாலேயே அவங்களுக்கும் அந்த மண்ணுக்கும் சொல்ல முடியாத ஒரு பந்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த நாடே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குரலுக்கு அங்க இருக்கிற குலமே அஞ்சும்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லணும்னா இவங்க நாக பச்சையையும் ஒளி வழியையும் நிர்வகிக்கிறவங்க தான் இந்த சக்தி படைச்ச குல நாகினி. இவங்க பரம்பு மலையில இருக்கிற காலநிலைகளை சரியா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனாலேயே அங்க ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யக்கூடிய முன்னெச்சரிக்கைகளை செஞ்சிருவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாம காப்பாத்துவாங்க. ஆண் மக்களை வேட்டையாட அனுப்புறதுல ஆரம்பிச்சு எந்த ஒரு எதிர் நாட்டவரும் உள்ள நுழையாமலும் பாதுகாப்பாங்க. சொல்ல போனா இந்த குறுநிலத்தை பத்தி இவங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயமும் இல்ல. இவங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நடக்கவும் நடக்காதுன்னே சொல்லலாம். இவங்க ஒரு அரணா இருந்து தங்களுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்தியும் அங்க நடக்கிற விழாக்களை முறையா நடத்தி கொடுத்தும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்மையை மட்டுமே கிடைக்க பாடுபடுவாங்க. இவங்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா இவங்க நாட்டுல நடக்கிற எல்லா விழாக்களுக்குமே இவங்க கலந்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னா ஊர் மன்றத்துல நடக்கிற குறவை கூத்துக்கோ பாணர்களுடைய ஆட்டம் பாட்டத்துக்கோ அப்புறம் சந்தன வேங்கை முன்னாடி நடக்கிற வள்ளி கூத்துக்கோ இவங்க பங்கேற்க மாட்டாங்க. அந்த பரம்பு மலையிலேயே ரொம்பவும் புகழ்பெற்ற 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கொற்றவை கூத்துக்கு மட்டும் வருவாங்க இந்த குலநாகினி அப்படிங்கிற பரம்பு மலைக்கு தலைவனான மாமன்னன் வேள்பாரியுடைய குலதேவி. மாமன்னன் வேள்பாரியுடைய வரலாற்று சிறப்பை பத்தி பேசுறப்போ அவருடைய ஈகை குணத்தை பத்தி சொல்லாம கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கொடுக்கும் குணம் வானத்தை விட பெருசா இருந்துச்சு. கொடுக்கறதுக்கு அப்படின்னு சில பொருட்களோ இல்ல சில நிலங்களையோ மட்டும் வச்சு கொடுக்கறது இல்ல. கவி பாடுற புலவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே கொடுக்கறது தான் வள்ளல் பாரியோட குணம். அது பொற்காசுகளோ இல்ல ஒரு தனி நிலப்பரப்போ இல்ல உயிருக்கும் மேல போற்றி பாதுகாத்து வச்சிருக்கிற ஆதிக்குல பொருளோ இல்ல பெரிய அரண்மனையோ இல்ல வள்ளல் வேள்பாரியோட உயிரோ எதுவா இருந்தாலும் சரி, உதவின்னு கேட்டா கேட்டவங்களுக்கு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மனசும் வைராகியமும் இருந்த ஒரே அரசன் யாருன்னா அது மாவீரன் புறம்பு மலை மன்னன் வேள்பாரிதான். அதே மாதிரி பரம்பு மலைக்கு சரியான வழிபாதை இல்ல. அது பரம்பு வீரர்களுக்கு மட்டுமே சரியா தெரிஞ்ச சில வழிபாதைகள் தான். இதுக்கு ஒரு நிகழ்வை பத்தி பார்க்கலாம். ஒரு தடவை புலவர் கபிலர் மன்னன் வேள்பாரி கிட்ட புலவர் கவி பாட வர்றப்போ எதிரி நாட்டு மன்னர்களும்
இல்லனா ஒற்றர்களோ சேர்ந்து அவங்க கூட வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி வந்த புலவர்களின் வழியிலேயே எதிரி நாட்டு மன்னன் வந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மன்னன் வேள்பாரி, இந்த பரம்பு மலைக்கு நேரடியா யாராலையும் அவ்வளோ சீக்கிரமா வர முடியாது. அப்படி ஒரு தடவை வந்துட்டா மறுபடியும் அந்த வழியில அவங்களால போக முடியாது. ஏன்னா வந்த வழி அவங்களுக்கு மறந்து போயிடும். 3 மலைகளை தாண்டி வழிகள்ல ஏகப்பட்ட ஆபத்துகளையும் தாண்டி முழு படைகளோட வந்து போர் புரியறது முடியாத காரியம். அதே சமயம் புலவர்களோட சேர்ந்து எதிரி நாட்டு ஒற்றர்களும் சேர்ந்து நிறைய தடவை இங்க வந்திருக்காங்க. எனக்கும் அது தெரியும். நம்ம புறம்பு மலை வீரர்களுக்கும் அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் நாங்க அவங்கள ஒன்னும் பண்றதில்ல. ஏன்னா புறம்பு மலையோட புகழ் இந்த புலவர்கள் மூலமாதான் வெளியில பரவுது. அது மூலமாதான் மத்த சில புலவர்கள் பரிசு பெற புறம்பு மலையை தேடி வராங்க. அதனால ஒற்றர்கள் பிரச்சனைய பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக பரிசு வாங்க வந்த புலவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முல்லை கொடி படர்றதுக்கு தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்த தேர குதிரைகள்ல இருந்து தனியா கழட்டி விட்டுட்டு தேர அங்கேயே விட்டுட்டு குதிரையில அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு வேள்பாரி. இது அவருடைய தேரோட்டி மூலமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம மலை பிரதேசங்கள்ல குதிரைகள் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டதை தெரிஞ்சு அந்த குதிரைகளுக்கு இரும்பு கால் கவசம் அணியறதுக்கும் ஆணையிட்டாரு. இது எல்லாத்துக்கும் மேல கொற்றவை கூத்து அப்படின்னு பரம்பு மலையில 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறது மட்டுமில்ல, இங்க ஒரு இனம் அழிஞ்சதுக்கான ஞாபகத்தை சொல்லியும் அவங்களுடைய வாழ்க்கை முறைய சொல்லியும் அந்த ஞாபகங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல பரம்பு மலை மக்களுக்கு நிகர் அவங்க மட்டும்தான். வள்ளல் குணம் கொண்ட வேள்பாரி நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மூவேந்தர்கள் ஒன்னா சேர்ந்து படையெடுத்தப்போ பாரியின் சார்பா மூவேந்தர்கள் கிட்ட தூது போனது ஒரு ஒற்றனோ இல்ல தளபதியோ இல்ல, தன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாடல் பாட வந்து தன்னோட உற்ற நண்பனா மாறின சங்க புலவர் கபிலர் தான். அந்த அளவுக்கு கபிலர் வேள்பாரியோட நம்பிக்கைய பெற்றிருந்தாரு. கபிலரும் மாவீரன் வேள்பாரியோட முடிவுக்கு அப்புறமா அவரோட 2 பெண்களுக்கு துணையா நின்னு திருமணம் செஞ்சு வைக்க ஆயத்தமானாரு. இப்படி ஆற்றல், அறிவு, இயற்கைய பத்தின அக்கறை, மதிநுட்பம், ஈகை குணம், தமிழ் மேல் பற்று, நட்புக்கு மரியாதை அப்படின்னு மாவீரன் வேள்பாரியோட புகழும் பெருமைகளும் காலத்தை தாண்டியோ நிக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இப்படிப்பட்ட எல்லா திறமைகளும் தான் கிட்ட வச்சிருந்த வள்ளல் வேள்பாரி எப்படி ஏமாற்றப்பட்டு கொல்லப்பட்டாரு அப்படிங்கறத கனத்த இதயத்தோட அடுத்து வர எபிசோட்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 8. நாம இந்த ஆடியோ சீரீஸ்ல 3வது எபிசோட்ல பார்த்த மாதிரி மூவேந்தர்கள் தனித்தனியா போர் முன்னெடுத்து மாமன்னன் வேள்பாரிய ஜெயிக்க முடியாம 3 அரசர்களும் இப்ப ஒன்னா சேர்ந்து வேள்பாரிய ஜெயிக்க திட்டம் போட்டாங்க. ஒருத்தருக்கு ஒவ்வொரு காரணம், ஆனா இலக்கு ஒண்ணுதான். அது புறம்பு மலை மேல படையெடுக்கிறது. ஆனாலும் இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, 3 அரசர்களுக்கும் வேள்பாரியோட கொடை திறன் மேல இருக்க கோபம், வன்மை, பொறாமை அப்படின்னு இந்த விஷயங்கள்ல எல்லாமே ஒன்னாதான் இருந்தாங்க. இந்த கோபம் எப்படி மாறுதுன்னா, போர் புரிஞ்சு வேள்பாரிய ஜெயிச்சு பரம்பு மலைய கைப்பற்றணும்னு இருந்த ஆசை திசை மாறி வேள்பாரிய கொலை பண்ணணுங்கிற வெறியா மாறுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, முதல்ல பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனுக்கு அவரோட கடல் சார்ந்த வர்த்தகத்தை எந்த தோய்வும் இல்லாம பகல் இரவுன்னு பிரயாணம் செய்ய அதுக்கு திசை காட்டுற கருவியா பரம்பு மலையில இருக்கிற தெய்வ வாக்கு விலங்கு தேவைப்பட்டுச்சு. பேச்சுவார்த்தை மூலமா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு பரம்பு மலை கிட்ட இருக்கிற குறுநில மன்னர்களை ஏவி விட்டு அந்த அபூர்வ விலங்குகளை திருட முயற்சி பண்ணினாரு. அதுல பயங்கர தோல்வியும் அடைஞ்சாரு. அதனால அவருடைய துறைமுகம் மட்டும் இல்லாம கப்பலும் தீக்கிரையாச்சு. இதனால அடுத்த கட்ட முயற்சியா வள்ளல் வேள்பாரியோட அழகான 2 மகள்களை பெண் கேட்டு தூது விட்டாரு. ஆனா மன்னன் வேள்பாரி கிட்ட இருந்து சாதகமான பதில் வரல. அடுத்த சேர மன்னன் அவரோட அப்பாவை வேள்பாரி தலை சீவனதுக்காக பழி வாங்கறதுக்காகவே போர் தொடுத்து தோத்து போய் இப்போ பெண் கேட்டு தூது விட்டாரு. அவருக்கும் மாமன்னன் சாதகமான பதில் கொடுக்கல. கடைசியா சோழ மன்னனும் பரம்பு மலையோட எழில் அப்புறம் அதோட செல்வ செழிப்புக்கு ஆசைப்பட்டு போர் தொடுத்தாரு. தோல்விதான் அவருக்கும் பரிசா கிடைச்சது. அதுக்கப்புறம் பெண் கேட்டு தூது அனுப்பினாரு. ஆனா அந்த தூதுக்கும் முடியாது அப்படிங்கறது மட்டும் தான் பதிலா இருந்துச்சு. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு மூவேந்தர்களும் மன்னன் வேள்பாரியோடைய அழகான 2 மகள்களை பெண் கேட்டு
அதுலயும் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த நிகழ்வு அந்த 3 பேருக்கும் ஒரு பெருத்த அவமானத்தையும் கோபத்தையும் வரவழைச்சது. அந்த கோபம் மன்னன் வேள்பாரி கூட போர் புரியறத விட்டுட்டு அவரை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து பரம்பு மலையுடைய அடிவாரத்துல முற்றுகையிட்டாங்க. இப்படி முற்றுகையிட்ட போர் படையுடைய அளவு வேள்பாரியின் படையை விட 4 மடங்கு அதிகமா இருந்துச்சு. போர் வீரர்களோட எண்ணிக்கையை வச்சே வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் நம்பிக்கையோட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட குதிரை படை, யானை படை, போர் வீரர்கள் அப்படின்னு நிறைய பேரை வச்சிருந்தாங்க. மூவேந்தர்களும் அந்த சின்ன குறுநில மன்னனை எதிர்த்து போர் புரியறதுக்கு பரம்பு மலைய சுத்தி வளைச்சாங்க. காட்டுல இருக்கிற பூச்சிகளையும் மலையில இருக்கிற சூட்சமத்தையும் மலை சரிவுகளையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி தன்னை எதிர்க்கிற யாரையும் வீழ்த்துறது வேள்பாரிக்கு கைவந்த கலை. பாரியோடைய இந்த ஒரு திறமையை தெரிஞ்சுக்கிட்ட மூவேந்தரும் வேள்பாரியோடைய மலையிலிருந்து கீழே இறங்கி சமதளத்துக்கு கொண்டு வந்து தங்களுடைய மிகப்பெரிய படைய வச்சு வேள்பாரிய தாக்கி அழிக்கிறது தான் மூவேந்தர்களுடைய திட்டமா இருந்துச்சு. மூவேந்தர்கள் பரம்பு மலை அடிவாரத்துல ஆரவாரமா நடத்தின எச்சை சடங்கு மலை முகடு மேல இருந்து வேள்பாரியும் கபிலரும் முடியனும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வேள்பாரி கூட இருக்கிற கபிலர் யானைய வெட்டி மிகப்பெரிய போருக்கும் அழிவுக்கும் செய்யக்கூடிய அந்த சடங்கு பத்தின விவரத்தை மன்னன் வேள்பாரி கிட்ட சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற வேள்பாரிக்கு ரொம்ப பிடிச்ச வீரனான நீலன் அப்படிங்கிறவரு கொற்றன் அப்படிங்கிற இளைஞனோடவும் இன்னும் சில வீரர்களோடவும் வெட்டுவான் பாறைய நோக்கி நடக்கிறாங்க. அந்த சமயத்துல நீலனுடைய மனைவி மயிலாருக்கு வளைகாப்பு விழா ஏற்பாட்டு வேள்பாரியோடைய மனைவி ஆதினி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால பெண்கள் எல்லாருமே அங்க கூடி இருந்தாங்க. வேள்பாரிய கீழே வரவிடாம அவர் கூட எல்லாருமே அங்க கூடி இருந்தாங்க. வேள்பாரிய கீழே வரவிடாம அவர் கூட இருந்த கபிலரும் பரம்பு வீரர்களும் முடியனும் பாத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ வெட்டுவான் பாறையில இருந்த வீரன் நீலனுக்கும் அவன் கூட இருந்த சிறுவனான கொற்றனுக்கும் அப்புறம் வயது முதிர்ந்த சில வீரர்களுக்கும் என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். நீலனும் கொற்றனும் அப்புறம் அங்க இருந்த 24 வயது முதிர்ந்த வீரர்களும் அந்த இரவு வெட்டுவான் பாறையிலேயே ஓய்வெடுத்தாங்க. அப்போ பரம்பு மலை அடிவாரத்துல அந்த இரவு நேரத்துல 600 பேரை கொண்ட போர் வீரர்கள் கருங்கை வாணன் தலைமையில அந்த வெட்டுவான் பாறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. வேள்பாரிய மலையில இருந்து கீழே வர வைக்கணும் அப்படின்னா வேள்பாரியினுடைய முக்கிய வீரன் பரம்பு மலையில எல்லாருக்குமே பிடிச்ச நீலனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு மயூர் கிழார் பாண்டியர் நினைக்கிறாரு. ஏன்னா நீலன் தான் அவருடைய மகனையும் கொன்னு அவனுடைய குதிரையையும் தன் வசம் ஆக்கிட்டான். இதனாலேயே மயூர் கிழார் நீலனை தன் கையாலேயே கொல்லணும் அப்படிங்கிற வெறியில அவனை தேடி கருங்கை வாணன் கூட வெட்டுவான் பாறைக்கு போனாரு. வெட்டுவன் பாறைய நெருங்கின அந்த பெரிய படைய நீலனும் கொற்றனும் அந்த போர் வீரர்களும் எவ்வளவுதான் நெருப்பு களிய அவங்க உடம்பு மேல பூசிக்கிட்டு நெருப்புக்குள்ள நுழைஞ்சும் அதுக்கப்புறம் மறைஞ்சும் ரொம்பவே வெறி கொண்டு சண்டை போட்டாலுமே வேந்தர் படை கொற்றனையும் கொன்னு நீலனையும் சிறை பிடிச்சு மலையோடைய அடிவாரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. மூவேந்தர்களுக்கு பாரி மேல போர் தொடுக்க எவ்வளவு காரணம் இருந்தாலும் மன்னன் வேள்பாரிக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது நீலனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கறதுதான். கபிலர் நீலனை பார்க்க மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்தாரு. அவன் தன்னுடைய உடம்பு முழுக்க காயங்களோட இருந்ததை பார்த்த கபிலர் தான் கொண்டு வந்த கருப்பு துணிய நீலன் மேல போத்தினாரு. அந்த துணி காயங்களை ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு துணி. நீலனை பார்த்துட்டு மூவேந்தர்கள் கிட்டையும் வேள்பாரிய உங்களுடைய படைகளால வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மூவேந்தர்களும் தங்களுடைய பெரிய படைகள் எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாமன்னன் வேள்பாரிய அவங்களால போர்ல வெற்றி அடையவே முடியல. மூவேந்தர்களும் பரம்பு நாட்டை சுத்தி வளைச்சு அங்க வாழுற மக்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான பொருட்களை மலைக்கு மேல போக விடாம தடுத்தாங்க. ஆனா இந்த செயலால அங்க இருந்த பரம்பு மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஏன்னா அந்த பரம்பு மலையில இயற்கையாவே கிடைக்கிற உணவு பொருட்களும் சுனை நீர்களும் அதிகமாவே கிடைக்கிறதுனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எப்பவும் போலவுமே அவங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க. இத கபிலருடைய பாடல்கள் மூலமா மூவேந்தர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாடல்கள்ல இருந்த சில வரிகள் மூவேந்தர்களை மறுபடியும் யோசிக்க வச்சுச்சு. இது மூலமா ஒரு பெரிய வஞ்சக செயல் அரங்கேறதுக்கும் வழிவகுத்துச்சு. அந்த பாடல் வரிகள் என்னன்னா, பாணர்களுக்கும் வரளியர்களுக்கும் எளிய இந்த மலை உங்களுக்கு அரிது அப்படிங்கிற இந்த வரிகள் தான்.
இதுக்கப்புறம் மூவேந்தர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க. சில வஞ்ச பாணர்களை மன்னன் வேள்பாரி கிட்ட அனுப்பிவிட்டாங்க. அவங்களும் பாரி இருக்கிற இடத்த அடைஞ்சாங்க. யாழிசையாலையும் பாடலாலையும் மன்னன் வேள்பாரிய மயக்கினாங்க. சில நாள் அவங்க பாரி கூடயே தங்கினாங்க. பாரி கொடுத்த விருந்துலையும் கலந்துக்கிட்டாங்க. தன்னை தேடி வந்த பாணர்களுக்காக அவங்களுடைய வஞ்சகத்தால தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு கொடைவள்ளல் பாரி. பொன், பொருள், நிலம், மாளிகை, தேர், பெரிய கிராமம், தன்னோட குலப்பொருள் இப்படி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்த மாமன்னன் வள்ளல்களின் வள்ளல் வேள்பாரி தன்னுடைய உயிரையும் தானமாவே கொடுத்தாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 9. ஒரு பயிர் வாடினா அது தாங்காம மாறி மழை பொழிந்து அந்த பயிர்களை தழைக்க வைக்கிற மாதிரி கொடைவள்ளல் வேள்பாரி தன்னை தேடி வரவங்களுடைய தேவைகளை கேட்காமலேயே தெரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு அதிகமாவே கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மாமன்னன் வேள்பாரி உயிர் போனதுக்கு அப்புறமா பரம்பு மலையை ஸ்தம்பிச்சு போச்சு. கற்பக மரமே அடியோட சாஞ்சது. அந்த பரம்பு மலையோட காமதேனுவே அழிக்கப்பட்டுச்சு. மக்கள் எல்லாரும் மீள முடியாத துன்பத்துக்கு ஆளானாங்க. கபிலர் இதை கேள்விப்பட்டு நிலை குலைஞ்சு போனாரு. தன்னுடைய பாடல்கள்னால பாரியோடைய கொடை புகழ பரம்பு மலையோடைய அழக 8 திக்கும் பரப்பின அதே கபிலரோட பாடல்கள் தான் மாமன்னன் வேள்பாரியோடைய உயிர் போனதுக்கு காரணமா இருந்துச்சோ அப்படின்னு நினைச்சு அவரை ரொம்பவும் மனம் வருந்தினாரு கபிலர். பாரியோடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாரியோடைய அழகான 2 பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு நினைச்ச கபிலர் அவங்க 2 பேரையும் பரம்பு மலையில இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவருடைய உற்ற நண்பனான பாரியோடைய பெண்களை பாதுகாக்கிறதும் திருமணம் செஞ்சு வைக்கிறதும் தன்னுடைய பொறுப்புன்னு பெரும் புலவர் கபிலர் நினைச்சாரு. மாமன்னன் பரம்பு மலை அரசன் குறுநில குபேரன் வள்ளல் வேள்பாரி இறந்ததுக்கு அப்புறமா ஆதரவு இல்லாம இருந்த அவருடைய அழகிய மகள்கள் அங்கவை மற்றும் சங்கவை ஆகியோருக்கு துணையா இருந்தாரு. இவர் மட்டும் இல்லாம அறநூல் புலவர் ஔவையார் அவங்களும் அங்கவை மற்றும் சங்கவைக்கு துணையா நின்னாங்க. இவங்க 2 பேரும் மன்னன் பாரி மேல வச்சிருந்த மரியாதையாலையும் மதிப்புனாலையும் வேள்பாரியோடைய மகள்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. மன்னன் வேள்பாரியோடைய மகள்கள் அங்கவை சங்கவை 2 பேரும் அவர் கூட இருந்த நேரங்களை நினைச்சு ரொம்பவும் மனம் வருந்தினாங்க. அப்போதான் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையோம் எம்குன்றும் பிறர்குளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று எரி முரசின் வேந்தரியம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே அப்படிங்கிற மனச தொடர ஒரு பாடலை பாடுறாங்க. இந்த பாடலை கபிலரும் கேட்டு மனம் நொந்து வருந்தினாரு. வேள்பாரி உயிரோட இருக்கும் போது அவருடைய அழகிய பெண்களை மூவேந்தர்களும் மாறி மாறி பெண் கேட்டு தூதுவிட்டு வேள்பாரி மறுத்துட்டாரு. ஆனா இப்போ கபிலர் போய் கேட்டோம் இவங்க திருமணத்துக்கு அந்த மூவேந்தர்கள் ரொம்பவே தடையா இருந்தாங்க. இந்த விஷயம் கபிலருக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியல அப்படிங்கிற மன கவலையிலேயே தன்னுடைய உயிரை விட்டாரு கபிலர். இந்த செய்தியை கேட்ட பாரி வேந்தர் பொண்ணுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிலை குலைஞ்சு போனாங்க. ஆதரவு இல்லாம இருந்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முன் வந்தவங்க தான் தமிழ் புலவர் ஔவையார். ஔவையார் சங்க புலவர் கபிலர் மாதிரியே தமிழ் மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காங்களோ அதே அளவு பற்று மன்னன் வேள்பாரி மேலையும் வச்சிருந்தாங்க. அந்த பற்று தான் இன்னைக்கு ஆதரவு இல்லாம இருக்கிற பெண்களுக்கு துணையா நிக்க காரணமா இருந்துச்சு. இவங்களுடைய இந்த திருமண பொறுப்பை தன்னுடைய கையில எடுத்து ஔவையார் மலையமான் நாடு அப்படின்னு சொல்லப்படுற குறுநில பகுதிய ஆண்டுட்டு இருந்த மன்னன் தான் மலையமான். இவருக்கு திருமுடிக்காரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இவரை பத்தி இன்னும் சொல்லணும்னா இவரும் 7 வள்ளல்கள்ல ஒருத்தர்னு சொல்லப்படுது. ஔவையார் இந்த திருமணத்தை சாதாரணமா இல்லாம ஒரு பெரிய மன்னனுக்கான திருமணமாவே நடத்தினாங்க. பாரி, ஓரி, மலையன், எழினி, பேகன், ஆய் அப்புறம் நல்லி அப்படிங்கிறவங்க தான் கடையேழு வள்ளல்கள்னு சொல்லப்படுது. இந்த 7 வள்ளல்கள்ல முதன்மையா இருந்தவர் தான் நம்ம கதையின் நாயகன் கொடைவள்ளல் வேள்பாரி. இந்த முதல் இடம் 1 அல்ல 2 அல்ல பல பெரிய பெரிய புலவர்களும் பாணர்களும் ஒன்னு சேர்ந்து கொடுத்த இடம்தான் இந்த முதன்மை இடம். வேள்பாரி பொருளை மட்டும் வாரி கொடுக்கல, அவர் தன்னுடைய கருணையையுமே சேர்த்து கொடுத்தாரு. இவரு பரம்பு மக்களை மட்டும் இல்லாம மத்த குறுநில மக்களையும் ரொம்பவும் நேசிச்சாரு. ஒரு மன்னனை பத்தி மக்கள் சொல்லும் போது சந்தோஷம் அடைறத பார்த்தாலே அந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பான ஆட்சியா இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். வேள்பாரி மனித உயிர்கள் மட்டும் இல்லாம
எல்லா உயிர்களையும் நேசிச்சாரு. அது மேல அன்பு செலுத்தினாரு. அந்த பரம்பு மலை மேல இருந்து அந்த மலையோடைய வனத்தை பார்த்து ரசிச்சும் அதோடைய அழக கெடாமலும் பார்த்துக்கிட்டவரு நம்ம பாரி. இயற்கைய நேசிச்சு இயற்கையாவே அது கொடுக்கிற பொருட்களை சரியான முறையில பயன்படுத்தி தன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தன்னுடைய நேர்த்தியான நிர்வாக முறையால காலநிலை மாற்றத்தாலேயோ இல்ல எதிரிகளோட போரினாலேயோ கூட மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டவர் தான் குறுநில மன்னன் வேள்பாரி. இதனாலேயேதான் கபிலரும் மத்த புலவர்களும் பாரி காலத்துல ஆட்சி புரிஞ்ச மத்த மன்னர்களை விடவும் இவருடைய சிறப்பை மட்டுமே 8 திக்கும் பரப்பிட்டு இருந்தாங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் பாரின்னும் பாரியையும் மழையையும் ஒண்ணு அப்படின்னும் அவருடைய சிறப்பை பாடி வச்சாங்க. என்னதான் செல்வம் இருந்தாலுமே எல்லா காலத்திலயும் அந்த செல்வந்தர்களால தானமா பொருளை கொடுக்க முடியாது. ஆனா நம்ம மாமன்னன் வேள்பாரி மட்டும்தான் அவர்கிட்ட போய் நிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க கேட்கறத விடவும் அதிகமா கொடுத்து அனுப்பினாரு. தமிழ் பற்றும் கலை ஆர்வமும் அதிகமா இருந்ததுனாலேயே அவருடைய சபை தமிழ் புலவர்களாலையும் பாணர்களாலையும் நிரம்பி வழிஞ்சது. பெரிய பெரிய மன்னர்களை மட்டுமே, அதாவது மூவேந்தர்கள் மாதிரியான அரசர்களை மட்டுமே புகழ்ந்து பாடிட்டு இருந்த பெரும் புலவர் கபிலர் வேள்பாரியோடைய அன்பையும் கருணையையும் அவர் ஆட்சி செஞ்ச முறையையும் அந்த பரம்பு மலையோடைய வனப்பையும் பார்த்து வேள்பாரி கிட்டயே இருந்துட்டாரு. வேள்பாரியோடைய அழகான 2 பெண்களுக்கு தமிழ் கற்றுத்தரும் அரசவை புலவராகவும் இருந்தாரு. இப்படி எல்லாராலையும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் பார்க்கப்பட்டதுனா அது மாவீரன் வேள்பாரியோட ஆட்சியும் கொடை திறனும் தான். பரம்பு மலையில இருக்கிற ஒவ்வொரு இடமும் எண்ணற்ற மூலிகைகளையும் ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனியான குணங்களும் இருந்துச்சு. பரம்பு மலையில காரமலை, நாடுமலை, அப்புறம் ஆதிமலை அப்படின்னு சொல்லப்படுற 3 முக்கியமான மலைகள் இருந்துச்சு. மன்னன் வேள்பாரி அதுல இருந்தது ஆதிமலை தான். அங்க இருந்துதான் ஆட்சி நிர்வாகத்தை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஆதிமலையை அடையணும்னா நிறைய சவால்களையும் ஆபத்துகளையும் சந்திச்சுதான் நம்ம அங்க வர முடியும். பரம்பு வீரர்களை தவிர வெளியில இருந்து வேற யாராலையும் பரம்பு வீரர்களோட உதவி இல்லாம காரமலையை கூட அடைய முடியாது. இந்த மலைகள்ல சரியான பாதைகள் கூட இல்லாம இருக்கிறதே ஒரு தற்காப்பு தந்திரம் தான். நட்பு ரீதியா மாமன்னன் வேள்பாரிய பார்க்க போன கபிலர் கூட அவ்வளவு சுலபமா ஆதிமலைய அடைய முடியல. நீலம் அப்புறம் மத்த பரம்பு வீரர்களுடைய உதவியாலதான் ஆதிமலைய அடைய முடிஞ்சது. ஏன்னா அங்கிருந்த நாக்கருத்தான் புல், காக்கா விருச்சி மாதிரியான சில ஆபத்துகளை தனியாளா சமாளிக்க முடியாது. இப்படி கட்டுக்கோப்பாவும் பாதுகாப்பாகவும் ஆட்சி நடத்தின மக்களை செல்வ செழிப்போட வச்சிருந்த சுயமரியாதை ஆட்சிய உயிருக்கும் மேல பார்த்த சிறந்த போர் யுக்திகளை கையாண்ட இயற்கையையே தன்னுடைய அரணா பயன்படுத்திக்கிட்ட மாமன்னன் பரம்பு மலை குபேரன் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போலவே நேசிச்ச அந்த அள்ளி கொடுக்கிற அரசன் கொடை வள்ளல் வேள்பாரி எதிரிகளோட போரினால அவரை தொடக்கூட முடியாம வெறும் சூழ்ச்சியாலையும் தந்திரத்தாலையும் அவங்களுடைய பேராசையினாலையும் மட்டுமே வீழ்த்தப்பட்டாரு. இந்த வள்ளல் வேள்பாரியோடைய புகழ் தமிழ் இருக்கிற இந்த ஆடியோ சீரீஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆடியோ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க.